ஊரக வளர்ச்சி ரூரல் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாழும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சி துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றுக்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த
அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டெண்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதி ஆண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்டு கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.